ஹாலோ பிளாக்ஸ் கல்லை பயன்படுத்தி எவனாவது வீட்டை கட்டுவானா? அந்த கல்லை உருவாக்குனதே வெறும் காம்பவுண்ட் வாலை கட்டுறதுக்கு தான் நினைக்கக்கூடிய ஆளா நீங்க இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். நம்ம வழக்கமா பயன்படுத்தக்கூடிய கிளே பிரிக்ஸையும் இப்ப சமீபமா எல்லாரும் விரும்பக்கூடிய அட்வான்ஸான ஏஏசி பிளாக்குகளையும் விட இந்த ஹாலோ காங்கிரீட் பிளாக்ஸ் எந்தெந்த வகையில சிறந்ததுன்னோ இதை எப்படி முறையா பயன்படுத்தி வீடு கட்டுற செலவுல 5-10 கிட்டத்தட்ட 25% வரை எப்படி கம்மி பண்ண முடியும்னோ ஹாலோ பிளாக்ஸ் கல்லை பத்தி வெறும் சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச பல முக்கியமான விஷயங்களை பத்தியும் உங்களுக்கான எல்லா சந்தேகங்களுக்கான பதிலையும் சேர்த்து அடுத்த 5 நிமிஷத்துல விரைவாவும் பார்த்து முடிச்சிடலாம். நம்ம சேனல் வியூவர்ஸ் ஆன உங்களுடைய சந்தேகங்களுக்கும் இல்ல வேற ஏதும் புது கட்டிட தொழில்நுட்பங்களை பத்தியும் தலைப்புகளை பத்தியும் நான் பேசினா பிரயோஜனமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கின நம்ம புது மிஸ்டர் சிவில் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்கையும் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஹாலோ பிளாக் கல்ல உருவாக்குற முறை ரொம்பவே சிம்பிள். இதனுடைய மூலப்பொருளான சிமெண்ட், எம் சாண்ட், பேபி சிப்ஸ்னு சொல்லக்கூடிய 6 mm வரையிலான ஜல்லியையும் எடுத்துக்கிட்டு இதுல செலவை குறைக்க சிமெண்ட்டுக்கு மாற்றா சிறிய அளவுல ஃப்ளை ஆஷ் சாம்பலையும் எம் சாண்டுக்கு மாற்றா குவாரி டஸ்டையும் சிறிய அளவுல சேர்த்து இதெல்லாத்தையும் சரியான விகிதத்துல கலந்து அதுக்கான மோல்டுகள்ல பொருத்தி காங்கிரீட் கட்டியானதும் 2-4 வாரம் தண்ணி ஊத்தி கியூரிங் பண்ண பிறகுதான் விற்பனைக்கு கொண்டு வரப்படுது. இந்த ஹாலோ பிளாக்ஸ் கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய துவாரங்கள் ஹோல்ஸினுடைய வடிவத்தையும் சைஸையும் எண்ணிக்கையையும் எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் ஒரே மாதிரி உருவாக்காது. ஒரு ப்ராடக்ட்ல 2 ஹோல்ஸ் இருந்தா இன்னொன்னுல 3 ஹோல்ஸ் இருக்கும். அது போல அந்த துவாரத்தின் சைஸும் சின்னதாவும் பெருசாவும்னு பல டைப்ல அவங்க கிட்ட இருக்கிற மோல்டுக்கு ஏத்த மாதிரி உருவாக்குவாங்க. அதுக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணா உருவாக்கிடலாமான்னு கேட்டா அதுவும் கூடாது. BIS ஸ்டாண்டர்டின் படி ஹாலோ பிளாக்ஸின் உள் துவாரத்தின் அளவு அதன் மொத்த பரப்புல இருந்து 15-35% தான் இருக்கணும். கல்லுடைய இந்த சைடு பார்ட்டிஷனுடைய தடிமன் 3 சென்டிமீட்டருக்கும் குறையாம இருக்கணும்ன்றதும் ரொம்ப முக்கியம். இதனுடைய சைஸ் மார்க்கெட்ல 16 இன்ச் அகலம் 8 இன்ச் உயரத்தை நிலையானதா வச்சு கல்லுடைய தடிமன் மட்டும் நம்ம தேவைக்கு ஏற்ப 4 இன்ச் 6 இன்ச் 8 இன்ச்னு பல வெரைட்டிஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு. 8 இன்ச் தடிமனான ஒரு ஹாலோ பிளாக்ஸ் கல்லால 9.5 சராசரி செங்கலுக்கு இணையான இடத்தை நிரப்ப முடியும். இந்த 9.5 செங்கல் கல்லுக்கான விலை 85 ரூபாய் ஆகுதுன்னா அதுக்கு மாற்றா பொருத்தக்கூடிய ஒரு 8 இன்ச் ஹாலோ பிளாக்ஸ் கல்லினுடைய விலை வெறும் 45 ரூபாயில இருந்தே தொடங்குது. ஆக வெறும் கல்லை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்தே நம்மளால பாதிக்கு பாதி மிச்சம் பண்ணிட முடியும். அதோட ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் இணைக்க பயன்படுத்தக்கூடிய சிமெண்ட் கலவை ஜாயிண்ட்டுகளுடைய எண்ணிக்கையும் இந்த பிளாக்ஸ்ல கம்மிங்கிறதுனால அதுக்கான செலவையும் பெரிய அளவுல குறைக்க முடியும். பின் செங்கலுடைய மொத்த எடையை காட்டிலும் இந்த ஹாலோ பிளாக்ஸ் கல்லு 25% எடை கம்மிங்கிறதுனால சுவர் கட்டுறதுக்கான வேலை வேகமா நடந்து வேலையாட்களுடைய கூலியையும் மிச்சம் பண்ண முடியும். வேலையை வேகமா முடிச்சு நம்ம நேரம் விரயமாக்குறதையும் தடுக்க முடியும். ரொம்ப முக்கியமான இந்த கல்லினுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தவரை முழுக்க சிமெண்ட் காங்கிரீட்டால் உருவானதுனால ஆப்வியஸா நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பட் அதுல ஓட்டைய போடாத வரைக்கும், அதாவது இப்படி ஹோல்ஸ் எல்லாம் இல்லாத ஹாலோ பிளாக்ஸ் கல்லினுடைய இன்னொரு வெர்ஷனான சாலிட் பிளாக்ஸ் கல்லு சராசரி செங்கலை விட பல மடங்கு உறுதியானது. ஆனா அதுல துவாரத்தை போட்டு விலையையும் வெயிட்டையும் 25% குறைச்சா மாதிரி இந்த ஹாலோ பிளாக்ஸ் கல்லினுடைய ஸ்ட்ரென்த்தும் சராசரி செங்கலை விட 25% கம்மியா தான் இருக்கும். இந்த ஒரே காரணத்தினால தான் இந்த ஹாலோ பிளாக்ஸ் கல்ல லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரான ஃபூட்டிங் பில்லர் பீம்லாம் போடாம வெறும் சுவருக்கு மேல டைரக்டா இப்படி ஸ்லாபை உட்கார வைக்கிற மாதிரியான கட்டிடங்களை பயன்படுத்த முடியாது. அதுவே ஃபூட்டிங் போட்டு காலம் பீம்லாம் பொருத்தி அதன் பிடிப்புல ஸ்லாபுகளை பொருத்தக்கூடிய ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வகை கட்டிடங்களுக்கு செங்கலை விட இந்த கல்லு ரொம்பவே பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் செங்கலை விட ஹாலோ பிளாக்ஸ் எடை கம்மிங்கிறதுனால கட்டிடத்துக்கு வரக்கூடிய தேவையில்லாத எடையை குறைச்சு மெயின் ஸ்ட்ரக்சரான பீம் காலம் ஃபூட்டிங்ஸ்களை சிம்பிளா டிசைன் பண்ணி அதுக்காக கூடிய செலவையும் சிறிய அளவுல கம்மி பண்ண முடியும். இந்த ஹாலோ பிளாக்ஸ் கல்லுல இருக்கிற துவாரங்களுடைய பயன்கள் இதோட முடிஞ்சு போயிடலங்க. இந்த துவாரங்கள் உண்மையிலேயே வடிவமைச்சதுக்கான காரணம் அதிகமா புயல் பூகம்பம் வரக்கூடிய பகுதிகளில் சுவர்களுக்கு மேல இருந்து மட்டும் லோடு வராது, சைடு பக்கவாட்லையும் லேட்டரல் ஃபோர்ஸ்ங்கிற ஒரு விசை சுவர்கள்ல பாயும். அந்த விசையை எதிர்த்து சுவர்கள் நிலையா நிக்கணும்ன்ற காரணத்துல கல்லுல துளைகள் போட்டு அந்த துளைகள் வழியா கட்டிடத்துடைய பிளிந்த் பீம்ல இருந்து ரூஃப் ஸ்லாப் வரை இரும்பு கம்பிகளை பொருத்தி அந்த துவாரங்களை சிமெண்ட் கலவையை வச்சு நல்லா டைட்டா பேக் பண்ணி புயல் பூகம்பத்தை கூட சமாளிக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சுவர்களை இந்த ஹாலோ பிளாக்ஸ் கல்லை பயன்படுத்தி தான் உருவாக்குவாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த கல்லுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா சராசரி செங்கலையோ இல்ல துவாரங்களே இல்லாத சாலிட் பிளாக்ஸ் கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட சுவர்கள் அதுக்கு மேல வரக்கூடிய ரூஃபிங்களோட மட்டும் தான் தாங்கும். சைட்ல வரக்கூடிய இடை லேட்டரலோட பொறுத்தவரை கம்பிகள் பொருத்தாத பட்சத்திலையும் இந்த ஹாலோ பிளாக்ஸ் தான் அதிக அளவுல தாங்கும். இந்த காரணமா தான் காம்பவுண்ட் வால் மாதிரி மேல எதுவும் லோடு இறங்காம வெறும் சைட்ல வரக்கூடிய ஏர் பிரஷர் விண்ட் பிரஷரை மட்டும் தடுக்கிறதுல இந்த ஹாலோ பிளாக்ஸ் கல்ல அடிச்சுக்கவே முடியாது. வேலையிலையும் சரி விலையிலையும் சரி ஸ்ட்ரென்த்லையும் சரி. போனஸா இந்த கல்லுல துவாரங்கள் இருக்கிறதுனால மட்டுமே இதுல கட்டக்கூடிய சுவர்கள் நல்ல தெர்மல் அண்ட் சவுண்ட் இன்சுலேஷனாவும் வெப்பம் மற்றும் சத்தம் கடத்தா சுவர்களாகவும் செயல்படுது. இந்த கல்லுடைய குறைகளை பத்தி சொல்லணும்னா இந்த கல்லை பயன்படுத்தி சுவர்கள் கட்டும் போது சிமெண்ட் கலவை இந்த துவாரங்களுக்குள்ள விழுந்து வேஸ்ட் ஆகாம இருக்க நல்ல அனுபவமான ஆட்களை தான் பயன்படுத்தணும். எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் லைன்ஸ்களை சுவருக்குள்ள கன்சீல்டா போடவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. போடலாம், கொஞ்சம் கவனத்தோடையும் சுவரை கட் பண்ணும்போது
பண்ணும்போது கல்லு ஓரங்கள்ல உடைஞ்சா அதை கையோட பேக் பண்றதுக்கான நேரமும் கொஞ்சம் சிமெண்ட் பேஸ்டும் எக்ஸ்ட்ராவா செலவாகும். அவ்வளவுதான். பின் வீட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா செவுத்த உடைச்சு லாஃப்ட் கபோர்டு வைக்கிறதெல்லாம் இந்த ஹாலோ பிளாக் சுவர்கள்ல பண்றது ஒரு நல்ல யோசனையா இருக்காது. இந்த கல்லை நீங்க வீடு முழுக்க பயன்படுத்துறதா இருந்தா தயவு செஞ்சு லோக்கல்ல வாங்கிடாதீங்க. பெரும்பாலும் நிறைய சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் ஆட்கள் இந்த ஹாலோ பிளாக்ஸ் கல்லை தயாரிக்க தொடங்கிட்டதுனால இந்த கல்லை எப்படியும் காம்பவுண்ட் வால் மாதிரியான இடங்கள்ல தான் பயன்படுத்துவாங்கன்னு சிமெண்ட்டை குறைச்சு ஃப்ளை ஆஷை அதிகப்படுத்தியும் எம்சாண்டை குறைச்சு டஸ்ட்டை கூட்டியும் கல்லுடைய தரத்தை குறைச்சிடுறாங்க. சோ வீட்டுக்கு உபயோகிக்கிறதா இருந்தா அந்த விஷயத்தை சொல்லி நல்ல நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட மட்டும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. அடுத்த இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை மீட் பண்றேன். நம்ம புது மிஸ்டர் சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.